ஹாய் மக்களே வணக்கம். சண்டே விலாகோட பார்ட் 2 இது. நம்ம வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு டி நகருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நகை எடுக்கிறதுக்காக ஜுவல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால பார்க்கிங்கில் வண்டியை போட்டு போகலாம் வாங்க. சிரிப்பு தான். நகை எடுக்கணும்னா சிரிப்பு தான். நல்லா தோல்னா பேக் ஒன்று மாட்டின்னு கிளம்பிட வேண்டியது. நகை எடுக்கணும்னா ஆனால் அப்படியே 34 பல்லும் தருது. ஒரு சிலருக்கு நகை வாங்குறதுக்கு ஒரு கடை ஃபேவரட் கடை இருக்கும். அந்த கடையை மாற்றி நம்ம வேறு ஏதாவது கடையில் எடுத்தோம்னா கலெக்ஷன்ஸ் நல்லா இல்லையோ ஒரு வேளை நல்லா பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மன உறுத்தலாகவே இருக்கும். நம்ம எப்போவுமே வாங்குற ரெகுலர் கடையில் போய் வாங்கினா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஜிஆர்டி. நான் ரொம்ப வருஷமாகவே ஜிஆர்டியில் மட்டும்தான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கே தெரியும் கொஞ்சம் அதிகம் தான் இது எல்லாமே ப்ரைஸஸ் எல்லாமே மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எல்லாமே. ஆனாலும் வேறு வழி இல்லை, நேராக கிளம்புனா கால் அங்கே தான் போகுது. அதே மாதிரி பிரான்ச்சும் மாற்றி வேறு எங்கேயுமே வாங்கவே மாட்டேன். அதாவது குட்டியாக ஒரு 2 கிராம் 1 கிராம் வாங்கணுன்னா மட்டும் இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஜிஆர்டியில் வாங்கிடுவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு 3 சவரம் 4 சவரம் 5 சவரம் 8 சவரம் வாங்கணுன்னா கண்டிப்பாக நேராக வண்டி டி நகருக்கு தான் போகும். அதுவும் அந்த கடையில் பழைய ஜிஆர்டியில் போய் வாங்கினா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குமே. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் எனக்கு சொல்லுங்கள். நான் தான் இப்படியா இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன ஜுவல் வாங்கணுன்ற ஒரு கிளாரிட்டியே எங்களுக்கு இல்லை. லாஸ்ட் மினிட் நாங்கள் ஷாப்புக்குள்ளே போகிற வரைக்கும் கூட எங்களுக்கு அப்படியே தான் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வணக்கம் சொல்லி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்களாவே சும்மா ரேண்டமாக நெக்லஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டோம். போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து டிசைட் பண்ணோம். சரி ஓகே நம்ம பேங்கிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கம்பல்ஷனில் வாங்கக்கூடிய ஜுவல்ஸ். நாங்கள் வந்து இப்போ 3 சவரனுக்கு கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன். ஸோ அதனால் வந்து நாங்கள் சரி ஓகே பேங்கிள் வாங்கிக்கலாம், 2 பேங்கிள் வர மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லா இடமும் சுற்றிட்டு பேங்கிள் செக்ஷனில் வந்து உட்காந்தாச்சு. அவரும் ரொம்ப பொறுமையாக நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து காமிச்சாரு. இருக்க எல்லா கலெக்ஷனும் நான் பார்த்துட்டேன். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு 6 டிசைன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலாக வந்து நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ டேக் இருக்கிறது எல்லாமே வந்து ஹாஃப் ஆஃப் த மேக்கிங் சார்ஜை கம்மி பண்ணிடுறாங்க. அது வந்து ஆஃபரில் இருக்குது இப்போ ஜிஆர்டியில். ஒயிட் டேக் இருக்கிறது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய அதே மேக்கிங் சார்ஜ் தான். ஆனால் ப்ளூ டேக் மட்டும் வந்து அதில் 16% இருந்துச்சுன்னா 8% பே பண்ணால் போதும். அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் இப்போ போயிட்டுருக்குது. அவங்க இயர் எண்ட் சேலாம் அந்த மாதிரி ஏதோ கிளியரன்ஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க போல். அதே மாதிரி ஜிஆர்டியில் வருஷம் வருஷம் நான் சிட் ஸ்கீம் போட்டு கிட்ட இருக்க மேக்ஸிமம் நகைங்க பார்த்தீங்கன்னா சிட் ஸ்கீமில் வாங்கினது தான். பட் ஏனோ தெரியல அவங்க ரீசெண்டாக வந்து ஒரு கொஞ்சம் வருஷமாகவே அந்த ஸ்கீமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 0% மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நான் ஒரு 2-3 இயர்ஸாகவே ஜுவல் எடுக்கிறதே நான் நிறுத்திட்டேன். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் போயிருக்கும்போது அந்த ஸ்கீம் திருப்பி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்ததும் வந்துட்டோம். ஓகே ஒரு ஸ்கீம்லேயும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். அந்த ஸ்கீமோட டீட்டெயில் இப்போ இருக்கக்கூடிய நேற்று படி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான ஸ்கீம் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பாருங்கள். ஒரு வழியாக பேங்கிள் பார்த்து செலக்ட் பண்ணி 5, 6 டிசைன்லேருந்து ஒரு பேங்கிள் நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பேங்கிள் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வெக்கேஷ்னலாக அது எப்போயாவது ஒரு வாட்டி ஃபங்க்ஷனுக்கு தான் போட போகிறீங்களா இல்லை ரெகுலர் யூஸ்க்கு போட போகிறீங்களான்ட்டு அவங்கக்கிட்ட கிளியராக சொல்லிவிடுங்க. ஏன்னா வெக்கேஷனுக்கு போடக்கூடியதை வாங்கி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போட்டோம்னா அது பயங்கரமாக டேமேஜ் ஆயிரும், உடஞ்சிரும், சொட்டையாயிரும், இல்லை அது மேலே இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ்லாம் பிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட வளையல் வந்து பில்லிங்க்காக போயிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக பில்லிங்கும் வாங்கியாச்சு. இப்போ போயிட்டுருக்க ஜிஆர்டி ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட்டா மேக்கிங் சார்ஜ்லேருந்து 20% வந்து அவங்களே கம்மி பண்ணிடுறாங்க. 20% ஏற்கனவே இருக்கக்கூடிய மேக்கிங் சார்ஜ்லேருந்து 20% கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ அதில் எங்களுக்கு ஒரு 10,000க்கு மேலே வந்து ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. அது ஒரு நல்ல பெனிஃபிட் தான் எங்களுக்கு இந்த டைம் அப்படின்னு நினச்சோம். ஸோ பில்லெல்லாம் வந்துடுச்சு ரெடியா. நான் ஃபைனலாக வாங்கியிருக்க இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா 24 கிராம்ஸ் கரெக்டாக வந்து 24 கிராம்ஸ் 3 சவரன்ஸ். ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3,54,000 ஆச்சு மொத்தமாக. 3,54,900 ஆச்சு. இதுதான் என்னோடய ஃபைனல் டிசைன். ஸோ நான் இதுதான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே நாங்கள் சிட் ஸ்கீமும் ஜாயின் பண்ணதுனால நிறைய கிஃப்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் நாங்கள் எது சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் செலக்ட் பண்ண அந்த கேட்டகரியில் மிக்ஸிலாம் கூட இருந்துச்சு. பட் ஸ்டில் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு கிஃப்ட் வவுச்சராக வாங்கிக்கிட்டோம். ஏன்னா வெள்ளியும் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ நம்ம கிஃப்ட் வவுச்சராக வாங்கி அங்கேயே நம்ம வெள்ளிய காயினாக வாங்கிட்டு போயிட்டோம்னா ஸோ ஃப்யூச்சரில் எப்படின்னா தேவைப்படும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டிசிஷனுக்கு வந்து வந்திருந்தோம்.
ஸோ சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து ஃபார்ம் எழுதி கொடுத்துருந்தாங்க. இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும். மெயினான விஷயம் இதில் போடக்கூடிய சிக்னேச்சரும் நம்ம ஃபைனலாக எடுக்கும்போது இருக்கக்கூடிய சிக்னேச்சரும் மேட்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஞாபகம் வச்சுருந்து சிக்னேச்சர் போடுங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு சிக்னேச்சர் மேட்ச் ஆகாததுனால ஒரு சின்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா கரெக்டான சிக்னேச்சர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ் தான் கிஃப்ட் லிஸ்ட்டு தான் வந்து அவங்க ரீசெண்டாக வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. நீ என்னென்ன ப்ரைஸுக்கு என்னென்ன கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு அமௌண்ட்லேயும் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸி இருக்குது பாருங்கள் 26,000 அந்த கேட்டகரி தான் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ரிங் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க கையில் சில்வர் ரிங்கு. அதை வந்து லாஸ்ட்டாக நாங்கள் கோவா ட்ரிப்பில் போகும்போது ஸ்கியூபா டைவிங்கில் எங்கேயோ உருவிக்கிட்டு போயிடுச்சு கடலுக்குள்ளே. ஸோ அதனால் மோதிரம் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் ரிங் வந்து எடுக்கிறதுக்காக அவருக்கு போயிருந்தோம். அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சில்வர் ரிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் 4 கிராம் 5 கிராம் தான். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் வைஸ் வச்சுருக்காங்க. 2000 3000 சொல்லிட்டு அவர் சிம்பிளாக எடுத்த அந்த மோதிரமே 3000 வந்துருச்சு. நாங்கள் சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களுக்கு இந்த 2 காயின் கொடுத்துருந்தாங்க. 12 கிராம்ஸ் இது 2ம் சேர்ந்து. ஒன்று 10 கிராம் இன்னொன்று 2 கிராம். ஸோ இதை நம்ம எப்போயாவது வெளியே எடுக்கும்போது இதுவும் சேர்த்து போட்டுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் இதோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து சில்வர் காயினை சூஸ் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட் வவுச்சர்லேருந்து வாங்கிக்கிட்டோம். இதுதான் நான் வாங்கின வளையல் டிசைன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. இந்த டிசைன் தான் நான் ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். சூஸ் பண்ணும்போது நான் லாஸ்ட் டைம் வாங்கினது உள்ளே வந்து கொஞ்சம் ஹோலாக இருந்ததுனால போடும்போது, எடுக்கும்போது ரொம்ப கை வந்து கிழிக்கிறதெல்லாம் இருந்துச்சு. அந்த மாரி இல்லாம பார்த்து வாங்கிக்கிட்டேன். உள்ளே வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்குது. அந்த மாரி ஃபினிஷிங்கா பார்த்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஏதாவது ஒரு அமௌண்ட்ட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. அது சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் பரவால்ல. நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது அப்படியே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே ஆயிடும் வருஷம் வருஷம். ஸோ இதோட நம்மளோட விளாக் முடியுது. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். டாட்டா பாய்.